ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். டைம்லெஸ் ரீடிங் இது. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸிங்ஸ் கைடன்ஸில் எடுக்கிறோம். அவரோட நம்பர் 44455. ஓகேவா? இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆக, சேனலோட கனெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்கள் நபரோட திரும்ப ரீயூனியன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து நல்ல ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலியில் இருக்கீங்க. டிசிஷன் மேக்கிங்கில் கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்கு. இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நியூ பார்ட்னர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரே பண்ணுறீங்க. இந்த ரீடிங் பார்க்குறதுல நிறைய பேர் நீங்கள் டிவோர்ஸ் ஆகிருப்பீங்க, இல்லைன்னா வந்து கணவன் வந்து இல்லாமல் இருப்பீங்க. அதாவது விடோ மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியில் உங்களோட குடும்ப கௌரவம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களை வந்து நிறைய யோசிக்க வைக்கும். ஒரு சரியான முடிவு எடுக்கிறீங்க ஒரு சிலர். ஓகேவா? ஒரு சிலர் வந்து நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பீங்க. மற்றவங்கள வந்து ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து நியூ லைஃப் சூஸ் பண்ணுறதா, இல்லை இந்த லைஃப் திரும்ப ரீயூனியன் ஆகுமா, டிசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஓகேவா? அண்ட் ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல வெல் செட்டில்டான ஃபேமிலியில் நல்ல லக்ஸுரியஸ் லைஃப்பில் இருக்கிறீங்க. லெஜண்ட் மாதிரி கூட இருப்பீங்க. சில பேர் சினி ஃபீல்டில் இருக்கிறது இந்த மாதிரி. நீங்களாம் வந்து நியூ லைஃப் வேணும்னு ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்திருக்கீங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அபவ் 35-40 அந்த இது ஏஜ் குரூப்பில் நிறைய பேர் பார்க்குறீங்கப்பா. நிறைய விஷயங்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஃபைனலாக நீங்கள் சில குருமார்கள் கிட்ட சரண்டர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் குரு கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட வழிகாட்டுதல் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சில பேர் வந்து இன்னும் சரண்டர் பண்ணாமல் திரும்ப நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்காம இருக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வந்து சைன் எல்லாம் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ். பட் நீங்கள் வந்து அது எதையும் வந்து அது என்ன சொல்கிறதுன்னா பொருட்படுத்தாமல், இது நம்ம இப்படி பண்ணிட்டா சரியாயிடும், நம்ம இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் வந்து அப்படியே ட்ரை பண்ணுறீங்க. ஏஞ்சல் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாமே வந்து உங்களோட ஒரு கார்மிக் சிச்சுவேஷன் அது. அதனால தான் அது வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்த லெசன். நீங்கள் இதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இதுலேருந்து ஒரு மாற்று வழி, இதுலேருந்து அடுத்தது என்ன பண்ணணும் உங்கள் லைஃப்காக அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்கிறார். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பிங் கிடைக்கும். நிறைய பேர் ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல அபேண்டன்ஸ், முன்னேற்றத்தை உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர் மூலமாகவே அதை ஹெல்ப் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிங்கிள் பேரண்ட் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸில் இல்லைன்னா வந்து வேலையில் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணும் அப்படிங்கிறதும் உங்களோட நீண்ட நாள் விருப்பமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரீயூனியன் பற்றி நிறைய பேர் வந்து ரீயூனியனில் வந்து அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஒரு முடிவில் ஒரு சிலர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, ஒரு சிலர் தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் இந்த லக்னம் அல்லது ராசி இந்த இதில் இருப்பாங்க.
அவங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. போஸ்டிங் அவங்ககிட்ட நல்ல இன்கம், ஃபைனான்ஸ் ரீதியா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு உங்க நபர் வந்து கொஞ்சம் வந்து இம்மெச்சூரிட்டியா தெரிவாங்க. உங்களோட வயசுல வந்து கம்மியா இருப்பாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து உங்க நபர் ரொம்ப லாஜிக்கா இருப்பாங்க. அம் அவங்க வந்து அ அவங்கள ஈஸியா வந்து நீங்க ஒரு எமோஷனல் வைஸ் அவங்கள வந்து நீங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். அவங்க கிட்ட கொஞ்சம் எப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பாங்க. நீங்களும் அதே மாரி மெயின்டெயின் பண்ணிக்கிட்டா, அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஒரு சிலருக்கு. இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வரன் வருது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்துல இருப்பாங்க. ஸோ, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா தான் இருப்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ, அதே மாரி நீங்களும் இருக்கணும் அப்படின்றது கூட அவங்களோட இன்டென்ஷனா இருக்கும். தெளிவா பேசுவாங்க. அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க நபர் வந்து இப்போ ரைட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட அ இந்த ப்ரப்போசல் பண்ணலாமா? வேணாமா? இல்லன்னா பாஸ்ட் லைஃப் அவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டு அவருக்கும் வந்து ஃபெயிலியர் இருக்கும். இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுல உங்க நபர் நீங்க மெயிலா இருந்தீங்கன்னா, உங்க ஃபீமேல். இல்ல ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா, உங்க மேல் அப்படி எடுத்துக்கோங்க. உங்க நபருக்கும் வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. அந்த பாஸ்ட் லைஃப் பத்தின ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஆனா முருகர் அவங்க மோஸ்ட் ஆஃப் உங்க நபர் வந்து முருகர் வழிபாடு பண்றது, அப்புறம் வந்து கருப்பசாமி இந்த மாதிரி உக்கிரமான அந்த ஒரு புரொடெக்ஷன் காட் எல்லாம் வழிபாடு பண்ணுவாங்க. அவங்களோட அனுகிரகத்தினால அவங்க ஒரு சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் உங்க நபர் நெறைய இந்த மாதிரியான ஒரு ஃபெயிலியர்ஸ்லாம் பார்த்துட்டு, ரொம்ப அப்செட்டா இருக்க மாரி தெரியுது. இதுக்கப்புறம் வந்து அந்த புரொடெக்ஷன் கார்ட் தான் நமக்கு எதுவா இருந்தாலும் வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. உங்ககிட்ட பேசும்போது கூட அவங்க கிட்ட அந்த தோரணை தெரியும். அவங்களோட அந்த பேச்சுல வந்து அந்த இது தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு 3ஆம் நபர் தலையீடு இந்த லவ் பாண்டிங்ல இருக்கு. சில பேர் லவ் லைஃப்ல இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து பர்ட்டிகுலரா லவ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கும் அதிகமா வருது. பிளாக் மேஜிக் அந்த மாதிரி பண்ணப்பட்டிருக்கு. ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு 3ஆம் நபர் வந்து இந்த லவ் பாண்டிங் பிரேக் ஆகணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. பிளாக் மேஜிக் இருக்கு. அந்த நபர் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் குரூப்ல சின்னவங்களா இருப்பாங்க. ஒரு சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுனால இந்த ஜெல்லஸ் அவங்களுக்கு வந்திருக்கும். அதனால அத பண்ணியிருக்காங்க. பட் இங்க பாருங்க. நீங்க பார்க்குறதுல ஒரு சிலர் அ ஸ்பிரிச்சுவல் லைன்ல ஒரு நல்ல அம் நாலேட்ஜ் உள்ள பெர்சன் பார்க்குறீங்க. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் வந்து உங்களோட அமைதி, பொறுமையினால அத வந்து சால்வ் பண்ணுவீங்க. சரி பார்த்துக்கலாம். இத நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். அதாவது நீங்க அம் உங்களோட அந்த கேரிங், உங்களோட அந்த பொறுமை, நிதானம், உங்களோட சூழ்நிலைய நீங்க ஈஸியா கடந்து வந்துருவீங்க. உங்களுக்கு டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. ஓகேவா? கூடிய விரைவில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அ உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல முன்னேற்றம், சில பேருக்கு வந்து நீங்க வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். அது மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ஒரு என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அத திருமணத்தில கொண்டு போறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அ நீங்க அதிகமா வந்து உங்களோட ஜாப்ல கேட்குறீங்க. ஒரு சிலர் மக்கள் வந்து உங்க ஜாப்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்டின்ட்டு. ஒரு சிலர் வந்து அந்த மாரி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்ப குடுத்துருப்பாங்க. டிவைன் உங்களுக்கு நீங்க அத வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அதே மாரி ஒரு பெர்மனன்ட்டான ஜாப் வேணும்னு சொல்லி கேட்டாலும், ஃபேமிலி வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்டின்னாலும், அதுக்கும் நல்ல எல்லாமே வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு உங்க லைஃப்ல இப்போ சின்ன ஒரு உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு நடந்திருக்கும்.
கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். ஹாஸ்பிட்டல் விசிட் போகிறது, கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் தெரியுது. குடும்ப உறுப்பினர்களை நினச்சும் கவலைப்படுறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃபேக்கா இருந்தது. என்னை சுற்றி இருக்க உறவுகள்லாம் வந்து ஒரு சிலர் குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்ககிட்ட மணிக்காக மட்டும்தான் உங்களை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்க கூட இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. இது வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அபவ் 50, 55, 60 அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான நபர் பார்க்குறீங்க. உங்களுக்கான மெசேஜ் இது. நீங்க வந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்காக ஒரு டிவைன் லைட் மாதிரி இருக்கிறதுக்காக தான் டிவைன் உங்களுக்கு இந்த பாதையை கொடுத்தாங்க. பட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் உங்களை யூஸ் பண்ணிட்டாங்க, நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணல, நமக்கு தேவையானப்ப நமக்கு உதவி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்க. ஆனால் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க அந்த மைனஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணும்பொழுது உங்கள் லைஃப் வந்து பிரைட் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பேஷண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அடிக்கடி நிறைய கோபம்லாம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த மெசேஜ் நிறைய வருது. பார்க்குறவங்கள நிறைய பேர் வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூட போகுது. பட் கரண்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அது வேண்டான்னு சொல்கிறாங்க டிவைனை. ஓகேவா? இன்னும் ஃபர்தராக ஏதோ நீங்கள் வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. Heal, release, transform. God bless you.